2007 ஆப்பிள் தன்னுடைய ஃபஸ்ட்டு ஐஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரங்களுமே இன்வைட் பண்ணி உங்களுடைய ஃபஸ்ட்டு ஐஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச்சில் ஒரு மேடையில் ஒரு ரிப்போர்ட்டர் ஏறி எல்லா பில்லியனியர்கிட்டையுமே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, உங்களுடைய எத்தனை மாத சம்பளத்தை வச்சு உங்களால் இந்த ஐஃபோனை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஒரு மாத சம்பளத்தில் வாங்குவேன், என்னோட ஒரு நாள் சம்பளத்தில் வாங்குவேன், ஈவன் ஒவ்வொருத்தர் என்னோட ஒரு மணி நேரம் சம்பளத்தில் நான் இந்த ஐஃபோனை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணக்காரங்கள் அவங்களுடைய ஒரு டைம்லைன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி ரட்டன் டாட்டா கிட்டே கேட்குறாரு, உங்களுடைய எத்தனை மாதம் சம்பளத்தில் உங்களால் இந்த ஐஃபோனை வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ரட்டன் டாட்டா 2-3 வருஷம் எனக்கு ஆகும் இந்த ஐஃபோனை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரட்டன் டாட்டா அவ்வளோதான் அவரோட பவர் போல் அப்படின்னு நினச்சி எல்லாருமே சிரிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு 2-3 வருஷம் ஆகும்னு கேட்கும்போது, ஆமாங்க, ஐஃபோன்றது எவ்வளோ பெரிய கம்பெனி, இந்த ஐஃபோன் கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாவது ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரட்டன் டாட்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. ஓ, ரட்டன் டாட்டா ஐஃபோன் வாங்குறத பற்றி பேசல, ஐஃபோன் கம்பெனியே வாங்குறத பற்றி யோசிக்கிறாரு. பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் போல்.